அப்பதான் இறைவனே சொல்றார், நீ முன்னாடி போ, பின்னாடி உன் கூட குதிரை வரும்ன்ற. உடனே இறைவன் என்ன பண்றாரு, இங்கே நிறைய புறம் குதிரையாக மாத்தி பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு அனுப்புகிறாரு. இவர் பத்தினி போய் பாண்டிய மன்னன், ஐயா நீங்க கொடுத்த காசுக்கு இதோ குதிரை வந்துருச்சு பாத்துக்கன்றார். இரவு நேரத்தில் என்ன பண்றாங்க, கூட்டு போன கூட குதிரை கிடையாது, நரிதான். நரி இரவு நேரத்தில் ஊழையிடுது. அப்ப ஊழையிட்டவனே பாண்டிய மன்னன் பாக்குறேன், ஏதோ தவறு நடக்குது, இந்த குதிரையை புறா அவிழ்த்து விடியான்னு சொல்லி அவிழ்த்து வைகை ஆற்றில விட, வைகை ஆற்றில இருந்து உடனே பாருங்க இந்த குதிரை புறா தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சது, நரியாக மாறினது. மாறினால்தான் தத்தி தத்தி ஏறினால்தான் மதுரையில தத்த நரி, அந்த நரி மேட்டிலே நின்றனால்தான் நரிமேடு என்று சொல்லக்கூடிய ஊர்கள் வந்துச்சு. வந்த உடனே மாணிக்க வாசகருக்கு உடனே கருத்துக்கள்ல பூரா நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொன்ன கருத்துக்கள் நானும் ஏத்துக்கிறேன், மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு அஞ்சறிவா, ஓரிரு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, மூன்றாவது அறிவு நீரில் வாழும் உயிரினங்களுக்கு, நான்கறிவு பறவைகளுக்கு, ஐந்தறிவு மிருகங்களுக்கு, ஆறறிவு மனிதர்களுக்கு, 7 அறிவு உங்களை போன்ற ஞானிகளுக்கு. அப்ப எனக்கு அஞ்சறிவுன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு அதே அஞ்சறிவு அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும். நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்ல மாட்டேனா? ஏன்னா ஒரு பழமொழியை தெரிஞ்சுக்கணும், ஊருக்கே பாப்பாரா வைத்தியம், ஆட உனக்கு யாரா முத வைத்தியம் பாப்பா, பைகை பூங்குரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கனக வேங்கை பூங்குரத்தி, அழைப்பது வள்ளி என்று அழைப்பார்கள். இதுதான் உண்மை, ஏத்துக்கிறீங்களா? உங்க உடன்பெறாத சகோதரர்கள், உடன்பெறாத அண்ணன்மார்கள் 7 பேரு, அவங்க 7 பேருக்கு பேரு தெரிஞ்சுக்கணும்ல. நாடகம் வள்ளியம்மன் நாடகம் போடுறோம், நீங்களும் சொல்றீங்க எங்க உடன்பெறாத அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்கன்னு வள்ளிய ஊரம் சொல்றீங்க. அந்த 7 பேர் பேர் என்ன? 7 பேர் வரத்தை விழுந்த இடத்துக்கு எங்க அண்ணன் ஒரு ஆள் வந்தாலே தாங்க முடியல இடம். எங்க அண்ணன் சங்கரன் உள்ளுக்கு இருக்காரு, அவரை வேணா கூப்பிடுறேன், அவர்கிட்ட கேளுங்க. 6 பேருடைய பேரு அண்ணன் சங்கரா, அவர் சங்கரா இருங்க. 7 பேர் பேரை கேட்டீங்கல்ல, என்ன சொல்லு? ஆக குண்டலிட்ட விளக்கொழியா கோடி கோடி இன்பங்களை பெற்று குமரக்கர் அல்பற்று என்று இன்புட்டு வாழ்கின்றோம் என் மனதார வாழ்த்துகிறேன்மா. உங்களை பத்தி சகல மந்திரி யார், நீங்க எங்க இருந்து வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, நீங்க எங்க போக போறீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும், செவியால கேட்கணுமா? வா ஆசை, உங்க அண்ணனை பார்த்தேன் பேசன்ற என்ன வரல, உங்க தோழியை பார்த்தா கேட்கன்ற ஆசை வரல. ஆனா வள்ளிநாயகம் உங்களை பார்த்தோட மனசுல இருக்கிறத உங்களுக்கு சொல்லணும்ன்ற என்ன வந்திருக்கு. அதனால கேட்கக்கூடிய சில விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பாயா? சுவாமி 7-14 லோகம் ஸ்ரீ வரக்கூடியவர் தாங்கள். தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது என்பது தெரிந்தவர் தாங்கள். நடந்தது நடப்பது நடக்க போவது என்ற முக்காலத்தை மறந்தவர் தாங்கள். அனிமா மகிமா ஹரிமா லஹிமா பிரபதி பிரகாவியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாஸ்துக்களை வரைந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேளுங்க. சின்னவள் சிறியவள், எனக்கு தெரிந்தவரை பதிலை சொல்கின்றேன், தெரியாததை தாங்களிடம் இருந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? ஆக தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கான். காரணமார்களே, ஒருவர் தட்டுனார் தன்னுடைய உடம்புல உறுப்பு ஒன்று நடந்தார். மதுரை என்பதிலே பாண்டிய மன்னன் இரவு நேரத்தில் உலா போனவர் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவியும் பேசிக்கிறாங்க. அம்மா நான் வெளியூர் வணிகம் செய்ய போறேன், அதனால தாளிட்டு படுத்துக் கொண்டு சொல்றேன். இந்த வார்த்தை யாருக்குன்னா பாண்டிய மன்னனுடைய காதுக்கு கேட்டது. நீ வெளியூர் போயிட்டானே, இந்த பெண்ணுக்கு காவல் நம்ம தானே பாதுகாப்பு தரணும். மறுநாள் இரவு அதே போல உலா போறாரு, வீட்டுக்குள்ள ஒரு ஆடவனுடைய சத்தம் கேட்குது. இல்லடா நேற்றுதான் வணிகம் செய்ய வியாபாரம் செய்ய வெளியூர் போறேன்னு சொன்னா, ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆடவனுடைய சத்தம் கேட்குது. அப்ப ஏதோ தவறு நடக்குது என்று தவறாக உணர்ந்து கொண்ட பாண்டிய மன்னன் அந்த வீட்டு கதவை தட்டி போறான். தட்டும் பொழுது இந்த வீட்டு கதவை மட்டும் தட்டுனா தவறாயிரும், எல்லார் வீட்டு கதவும் தட்டிட்டு போயிருவோம் அரசவைக்கு போயிடுறான். முடிஞ்சவனே நாட்டு மக்கள் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடுனவங்க அரசனிடத்தில் போய் முறையிட்டாங்க. மன்னா இரவு நேரத்தில் எங்களுக்கு கல்வர் பயம், அதனால யாருன்னு பார்த்து எங்க வீட்டு கதவை தட்டினவன் கிடைச்சாலும் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்படியே உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்தார், கையை நெட்டினார், என் கையை வெட்டுங்கன்னு சொன்னாராம். அப்பதான் பாருங்க, இப்படி நீதி அறநெறி தவறாத மன்னனுடைய ஆட்சியில நம்ம எல்லாம் இருக்கமே இருக்கவே என்று சந்தோஷப்பட்ட மக்கள் தன்னால் என்ற பொன் பொருளை கொடுத்து அவனுக்கு பொற்கையை கொடுத்தார்கள். அதனால அவன் பேர் பொற்கை பாண்டியன் என்ற பெருமை கிடைத்தது. அதுபோல கண்டு
தெரியும். அந்த பெருமைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அழகான ஒரு புள்ளியை தொடுத்து வச்சீங்க. ஏன்னா கொடுத்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர்கள் இருக்காங்க. ஏன்னா மனிதனாக பிறந்து விட்டாலே ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டும் இல்லையா? அதை கொடுத்தவர்கள் அப்படின்னா யார சொன்ன? சாதாரண ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டால் 1000 ஆண்டுகள் வாழ்வதற்கு வழிபிறக்கும் என்று தெரிந்தும் அதிகமானாகப்பட்டவள் அவையை கொண்டு போய் நெல்லிக்கனியை கொடுத்தாள். உள்ளக்கே தேர் கொடுத்தாள். பாரிவள் புறாவுக்காக தன் உடலை எடுத்து கொடுத்தாள். சிபி சக்கரவர்த்தி தன் மகள் ஒரு கண்ணை தேர்கால் ஏற்றி கொன்று விட்டதால் தன் மகனையும் அதே தேர்கால் ஏற்றி கொண்டார். யாரு? மன்னனதி சோழ மன்னனாகப்பட்டவள். அதே போல குமுணன், சகரன், சகாரன், செம்பியன், துந்துமாரி, நள்ளன், நிருதி, அக்குரன், சந்திமான், அந்திமான், சுபாலன், தந்தவைக்கிறன், கண்ணன், செந்தல், பாரி, மலையமான், திருமுடிக்காரி, வெள்வெள்ளோரி, ஆயாண்டின், அதிகமான், வேகள், கோப்பர், மெர்கிரி, இப்படி 21 வள்ளல்கள் நிறைய பேர்கள் கொடுத்தவர்கள் உண்டு. ஆக இந்த இடத்திலே நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால பதில் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய நாட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கரும்பு தின கூலி கொடுத்த நாடு எங்கள் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொன்றடி புடியாழ்வார், திருப்பன ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், மதரகவி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களிலே திருமலிசை ஆழ்வார்களுக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெருமை உண்டு. இதை விட பெருமை வேணும் அப்படின்னா உலக பொது தமிழ் மறை நூல் அப்படிங்கிற திருக்குறளிலே திருவள்ளுவருக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெருமை உண்டு. இதை விட பெருமை வேணும் அப்படின்னா சேக்கிலாருக்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெருமை உண்டு. இதையும் விட பெருமை வேணும் அப்படின்னா இந்த நாட்டிற்காக முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்டுள்ள திணையை காட்பதற்காக நான் வந்திருக்கேன். ஆக இந்த காவலை முழுமையாக நிறைவேற்றிட்டு என்னுடைய வீட்டுக்கு திரும்பினாலே இது என்னுடைய நாட்டுக்கும் பெருமை தேடி கொடுக்கிற விஷயம்தான், வீட்டுக்கும் பெருமை தேடி கொடுக்கிற விஷயம்தான், தனக்குத்தானே பெருமை தேடி கொடுக்கிற விஷயம்தான். இதை விட வேற என்ன பெருமைகள் உங்களுக்கு தேவைப்படுது? நாடு வளம் பெறும் நாடு உங்களுடைய நாடு, தொண்டை நாடுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அதே போல பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னன் சபையிலே அமைச்சராக இருந்தார். திருவாரூர் மண்ணிலே பிறந்த மாணிக்க வாசகர் அப்படிப்பட்டவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டார் பாண்டிய மன்னனே. ஐயா குதிரை வாங்கிட்டு வாயான்னு சொல்லி திருப்பரந்துருவைக்கு. குதிரை வாங்கணும்னா எங்க வரணும்? குதிரை சந்தை நடக்கிற திருப்பரந்துரை. இன்னைக்கு ஊருக்கு பேரு ஆவுடையார் கோவில். ஆக குதிரை வாங்கணும்னா திருப்பரந்துரை போகணும். கழுத வாங்கணும்னா எங்க போகணும்? கழுதப்பட்டி போகணும். அது மறுபடிக்கு காரியாபட்டியா மாறிடுச்சு. அப்ப குதிரை வாங்க வந்தவர் என்ன பண்ணிடுறாரு? இறைவன் தட்சிணாமூர்த்தி கோலத்தோடு ஆட்கொள்கின்றார். ஆட்கொண்டவர் இறைவனுக்கு கோவிலை கட்டிடுறாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா கருவறையில தெய்வம் இருக்கும். ஆனா கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா தெய்வமே இருக்காது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஆசியாவிலே தெருவுல நின்று கோவில் கோபுரத்தையும் தரிசனம் பண்ணலாம், கருவறையிலையும் பார்க்கக்கூடிய ஒரே கோவில் ஆவுடையார் கோயில். அப்படிப்பட்ட ஆவுடையார் கோயில கட்டிடுறாரு. கட்டினா பாண்டியம்மனை அனுப்பிச்சு விடுறான். போன ஆள் என்ன வரல, ஒன்னும் குதிரையோட ஆள் வரணும், இல்ல கைது பண்ணி அவரை கூட்டுவாங்க என்றார். உடனே இறைவனிடத்தில் முறையிடுகின்றார் மாணிக்க வாசகர். உடனே என்ன பண்ணட்டும், நீ சொன்னீங்கன்னு ஆட்பண்ணின்னு உனக்காக கோயில கட்டிவிட்டேன், பாண்டியவனே நீ கைது பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டேன். அப்பதான் இறைவனே சொல்றார், நீ முன்னாடி போ, பின்னாடி உன் கூட குதிரை வரும். உடனே இறைவன் என்ன பண்றாரு, இங்கே நிறைய புறம் குதிரையாக மாத்தி பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு அனுப்புகிறாரு. இவர் பத்திரி போய் பாண்டியவன் ஐயா நீங்க கொடுத்த காசுக்கு ஏதோ குதிரை வந்துருச்சு பாத்துக்கங்க என்றார். இரவு நேரத்தில் என்ன பண்றாங்க, கூட்டு போன கூட குதிரை கிடையாது, நரிதான். நரி இரவு நேரத்தில் ஊழையிடுது. அப்ப ஊழையிட்டவனே பாண்டிய மன்ன பாக்குறேன், ஏதோ தவறு நடக்குது, இந்த குதிரையை புறா அவிழ்த்து விடியான்னு சொல்லி அவிழ்த்து வைகை ஆற்றில விட, வைகை ஆற்றில இருந்து உடனே பாருங்க இந்த குதிரை புறா தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சது நரியாக மாறினது. மாறினால்தான் தத்தி தத்தி ஏறினால்தான் மதுரையில தத்த நரி, அந்த நரி மேட்டிலே நின்றனால்தான் நரிமேடு என்று சொல்லக்கூடிய ஊர்கள் வந்துச்சு. வந்த உடனே மாணிக்க வாசகருக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கணும், வைகை ஆற்றிலே சுடுமணல்ல படுக்க வச்சு அவனுக்கு தண்டனை முடியாது. அப்பதான் அடியாருக்கு ஒன்றால் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ளாம வைகை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டவனே வீட்டுக்கு ஒரு ஆளு அணவோட வரணும் என்று பாண்டியவனுடைய உத்தரவு. போட போனா பாருங்க, அப்ப ஒரு குட்டி செய்ய 87 வயது நிரம்பிய கிழவி
அப்ப அந்த அம்மா பாருங்க வியாபாரத்தை பாக்குறதா வேலைக்கு போறாங்க தெரியாம இருக்கும் பொழுது சிவபெருமானே என்ன பண்ணாரு, தான் ஒரு வேலைக்காரனா போய் பாட்டி எனக்கு பசிக்குது புட்டு கொடுன்னு கேட்டாரு. அப்பதான் உடனே நான் புட்டு தரேன் எனக்கு கொடுத்து நீ வேலை பார்ப்பேன். அங்க ஒரு நிபந்தனை போடப்படுது, உடஞ்ச புட்டு பூரா உனக்கு, உடையாத புட்ட பூரா நான் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறேன்றாங்க. சரின்னு சொல்லி இந்த பாட்டி புட்டு கொடுத்தாருன்னா இன்னைக்கு புட்டு தோப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். மறுபடியும் உடனே புட்டை சாப்பிட்டாரு, ஆடினாரு பாடினாரு எல்லாம் பண்ணாரு. உண்ட மயக்கம் தொண்டருக்கே இருக்கும்போது இறைவனுக்கு இல்லாம போகுமா? போனவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போன கூடைய தலைக்கு வச்சு படுத்துட்டாரு பேசாம. பாண்டிய மன்ன உலாவராரு வருந்த பொழுது எல்லா இடத்துலயும் அடைச்சு தண்ணி சீரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கிழவியோட பங்கு மட்டும் பாருங்க உடைஞ்சு போகும் தருவாய் இருந்ததா. அப்பதான் பார்த்தாரு, என்னையா இந்த இடம் மட்டும் உடைஞ்சு போற மாதிரி யார் அந்த இடத்துல அடைக்க வேண்டும். ஏதோ ஒரு கிழவிக்கு பொழுது ஒருத்தர் வந்தா வந்தவன் நல்லா ஆடுனா பாடுனா பேசினாங்க. இப்ப பாருங்க படுத்து தூங்கிட்டு பாண்டிய மன்னன் அரசரே அடிச்சார் இறைவனே, அதனால அரசரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் மதுரையில வந்துச்சு. இப்படி இந்த ஆவுடையார் கோயிலுக்கு வந்தனால அங்க ஏற்பட்ட பெருமை மதுரைக்கு பெருமை சேர்ந்துச்சு. அதே போல உங்க தொண்டை நாட்டுக்கு நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன்னா உங்களுக்கு பெருமை சேர்க்கணும்ன்றதுக்காக. நீங்க எங்க நாட்டுக்கு வந்ததுனால எங்களுக்கு பெருமை சேர்த்து அமைச்சரா இருந்தவரு சோழவர நாட்டுக்கு திருப்பரந்துரை ஆவுடையார் கோயிலுக்கு வந்தாரு. இன்னைக்கு கோவில் உங்களுக்கு தெரியுமா, கோவில்ல திருவிழா பாருங்க தேர் வரும், தேர்ல பாருங்க தெய்வம் தான் இருக்கும். ஆனா இங்க ஆவுடையார் கோயில்ல மட்டும்தான் கோவில் தேர்ல தெய்வம் இருக்காது. மாணிக்க வாசகரவே தேர்ல வச்சு எடுத்துட்டு வர்றது எங்கன்னா ஆவுடையார் கோயில்ல மட்டும்தான். அப்படி ஒரு தனி சிறப்பு. ஆக அவரோட பெருமையான ஊரு ஆவுடையார் கோவில். அதனாலதான் சொன்னேன், உங்க தொண்டை நாட்டுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு பெருமை கிடையாதுங்க, உங்களுக்கு பெருமை சேர்க்கணும். அப்படி நீங்க போன இடங்கள்லாம் அப்படி என்ன பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்ட மாட்டேன். ஏன்னா நீங்க பெரிய மனுஷன், நீங்க எனக்கு அப்பே மாதிரி நான் உங்களுக்கு மக மாதிரி இருந்தாலும் நாட்டுக்குரிய பெருமைகளை அழகா எடுத்து சொன்னீங்க. ஏன்னா சங்க நற்பர் எங்கள் குலம் சங்கனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் மரணை உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு பாடினார். யாரு? நக்கீரராகப்பட்டவர். ஏன்னா நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே, பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா அப்படின்னு அன்னைக்கு சந்தேகம். யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பொங்குதேன் பாக்கி அங்கே தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது தேய் நட்பின் மயிரிய செய்திய சரிய கூந்தலின் அரியது முனதோ நீ அறியும் பூவே அப்படின்னு அழகா பாண்டாரு. யாரு பாடின அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மதுரை எம்பதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மதுரை எம்பதிக்கு பல பெருமைக்குரிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல கம்பராகப்பட்டவர் என்ன பண்றாரு, ராமாயணத்தை எழுதினார். ராமாயணத்தை எந்த மொழியில எழுதினார் அப்படின்னா தமிழாக்க மொழியில எழுதினார். ஒட்டக்குத்தரை எழுதினாரு. ஆனா ஒட்டக்குத்தரை எழுதியது வெளிவந்துச்சா இல்ல கம்பராகப்பட்டவர் எழுதியது எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படின்னா கம்பராகப்பட்டவர் எழுதியதா எல்லா பேருக்குமே தெரிந்தது. அப்ப கம்பராகப்பட்டவர் முதலில் ராமாயணத்தை எழுதி அதை அரங்கேற்றம் பண்ணுவதற்காக எங்க போறாரு, பாண்டிய நாட்டுக்கு போறாரு. அங்க ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முடிஞ்சா முடியல. ஆக இரண்டாவதாக கம்பராகப்பட்டவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர சோழ நாட்டுக்கு போறாரு. சோழ நாட்டுக்கு போய் முதலாவது குலத்தொங்கன் சோழனை சந்தித்து கம்பராகப்பட்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, மன்னரே இந்த நாட்டிலே நான் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுவதற்காக வந்திருக்கேன். உங்களுடைய தயவாலே எப்படியாவது நான் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு கம்பராகப்பட்டவர் சொல்றாரு. இப்ப சோழ மன்னர் என்ன சொல்றாரு, எப்படி ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னா 3000 பிள்ளை அந்தணர்களிடம் கையெழுத்து வாங்கணும். அப்படி வாங்கினால்தான் நீ ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண முடியும் அப்படின்னு சோழ மன்னன் சொல்றாரு. கம்பராகப்பட்டவர் நம்ம எங்கிட்டா போய் பிராமணர்களிடம் கையெழுத்து வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு அந்தணரின் குழந்தை பாம்பு கடித்திறந்து விட்டது. பார்க்கிறார் கம்பரு, ஆக இதுவே நல்ல வேலை, அந்த பாம்பு கடிச்சு இறந்து போன குழந்தை உயிர் பிழைக்க வைக்கணும், அந்தணர்களிடம் கையெழுத்து வாங்கணும், அந்த நாட்டிலே தாம் நினைச்சது போல ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார் கம்பராகப்பட்டவர், 3 கவிகள் பாடி பாம்பு கடித்து இறந்து போன ஒரு குழந்தை உயிர் பிழைக்க வைத்தார் கவி சக்கரவர்த்தி கம்பனாகப்பட்டவர். என்ன கவி பாடுறாரு, ஆழியான் பள்ளியிலேயே அவள் கடைந்த வாலிவரையின் மணித்தாம்பே ஊழியான் பூனே புறம் ஏற்ற பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகல நட அப்படின்னு முதல் கவி பாடுறார். பாறை சுமத்து பிறவே பங்கேற்கன் வீரன் கிடந்திரங்க மெல்லடையே செஞ்சுடையான் பூனத்து ஆபரணமே நஞ்சுடையான் தூர நட அப்படின்னு இரண்டாவது கவி பாடுறார். மங்கேர் மார்பில் அணியாரவே பொங்கும் கடற்கடிந்த பொற்கயிறே திங்களை சிறிய தெய்வதர போல ஏறிய பாம்பே இறங்கு
உங்களோட தொண்டை நாடு. நீங்க தொண்டை நாட்டில் பிறந்த ஒரு தொண்டை நாட்டில் அரங்கேற்றம் பண்ண முடிஞ்சா, அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? நரியும் பரியாகும் மண்ணிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கம் வளர்த்து தங்கத்தில் தாமரை கண்ட மீனாட்சி குடிகொண்ட மேன்மையான மதுரை என்பதிலே பாண்டிய நாட்டுக்கு வந்தார். வந்தா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிட்டாங்க. அப்பதான் தமிழுக்காக தன்னுடைய வயதவே தன்னுடைய உடலவே மாற்றிக்கொண்டாலே தமிழ் மூதாட்டி. அப்ப மூதாட்டி அவ அழைத்து வந்துட்டு ஏடெல்லாம் எடுத்து உடனே எங்க விட்டோம் பொற்றாமை குளத்திலே எறிந்தார். எரிஞ்ச உடனே பாருங்க, இத இங்க இருக்கக்கூடிய சங்க புலவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அன்னை மீனாட்சி இறைவன் ஏற்றுக்கொள்ளணும். தமிழுக்கு தலைவன் யாருன்னா சிவபெருமான். இறைவன் ஏற்றுக்கொள்ளா தேவையில்லைங்க. திருக்குறளை யாரு ஏத்துக்கிற வேணாம். அப்படிப்பட்ட திருக்குறளை இறைவன் ஏற்றுக்கொண்டால் நீங்களே ஏற்றுக்கொள்கிறீங்களா என்று கேட்டுச்சு. சரி ஏற்றுக்கொண்டே எல்லோரும் ஒன்று கூட பொற்றாமரை குளத்திலே திருக்குறள் என்ன பண்ணாங்க, ஏடை பூரா எடுத்து உடனே என்ன பண்ணாங்க, பொற்றாமரை குளத்துல எரிஞ்சாங்க. எரிஞ்ச ஏடு மறுபடியும் என்ன பண்ணுச்சு, திருவள்ளுவருடைய கைக்கு வந்துச்சா. அப்பத்தான் உணர்ந்து கொண்டார்கள், இந்த இறைவனே ஏற்றுக்கொண்டார். இது ஆக இதுதான் உலக பொதுமுறை நூல் என்று சொன்னார்கள். பாருங்க, தொண்டை நாட்டில் பிறந்தவருக்கு பாண்டிய நாட்டில் பெருமை. பேசுங்க. அழகா சொன்னீங்க திருவள்ளுவரை பற்றி. ஏன்னா திருக்குறள் எழுதியவர் யாரு? திருவள்ளுவர். அவருக்கு பொய்யாமொழி புலவள், முதுமொழி கவிஞர் அப்படின்னு 2 பெயர்கள் உண்டு. ஏன்னா 1330 திருக்குறள். அதிகாரம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 133. ஒரு அதிகாரத்திற்கு எத்தனை பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பாடல். திருவள்ளுவர் திருக்குறளை எங்க அரங்கேற்றம் பண்ணாரு? நீங்க சொன்னீங்க மதுரையும்படி பொற்றாமரை குளத்தில் அரங்கேற்றம் பண்ணாரு. அதே போல அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், அதாவது காமத்துப்பால். அறத்துப்பாலுக்கு எத்தனை அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38, பொருள்பாலுக்கு 70, இன்பத்துப்பாலுக்கு 25. அதை கூட்டி பார்த்தா 133 அதிகாரம் கொண்டவை இந்த திருக்குறள் ஆகும். அதே போல இந்த திருக்குறளை முதலில் எந்த மொழிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் அப்படின்ற மொழிக்கு கொண்டு வந்தார். அதே போல திருவள்ளுவருடைய உருவ படத்தை ஓவியமாக வரைந்து கொடுத்தவர் யார்? ஏன்னா திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு திருவள்ளுவருடைய உருவ படத்தை ஓவியமாக வரைந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா ரவிவர்மா என்று சொல்லக்கூடியவர் இல்லையா? ஆக இப்படி குறளை பற்றி நானும் பேசுவேன். இருந்தாலும் நாடு துண்டை நாடு, ஊர் சிற்றோர், நிலம் குறிஞ்சி நிலம், வந்திருப்பது நோக்கம், காவல் நோக்கம். உங்க பேரு? என் பேரு வள்ளி நாயகம். இல்ல இல்லையா? உங்க பேரு வள்ளி இல்ல. வள்ளி இல்லைன்னா அப்புறம் வில்லியா பேரு? நாடு தொண்டை நாடு. ஆமாங்க. ஊர் சிற்றூர். ஆமா. வந்திருப்பது காவல். ஆமா. அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க பேரு வள்ளின்னு சொன்னீங்களே, ஆமா, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் உங்க பேர் என்ன? ஏன் பேர் தான் வள்ளி அப்படிங்கிறேன். இப்ப சொல்றேன், உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். ஏன் பேரை கேக்குறீங்களா? சிந்து பைரவி. நான் அதை கேட்கல. அப்புறம் வேற எதை கேக்குறீங்க? நீங்க சிந்து பைரவியா இருங்க, வேற நடபைரவியா கூட இருங்க. சரி, அதை நான் கேட்கல. அப்புறம் இந்த கதையின் சாரம்சப்படி வள்ளின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்க பேர் வள்ளி கிடையாது. உங்க பேர் என்ன? அதத்தான் நான் கேட்கிறேன். வள்ளி கிடையாது நீங்க சொல்றீங்க. அப்ப வள்ளி இல்லைன்னா வேற என்ன பேரு? நாடகம் என்ன நாடகம்? அத நான் கேட்கணும். நடக்கிற நாடகம் என்ன நாடகம்? சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம். அதான் நாடகத்தினுடைய பேர் என்ன? நாடகத்துடைய தலைப்பு. நாடகத்துடைய தலைப்பு வள்ளி திருமணம். சரி, வள்ளி திருமணம். நாடகத்தினுடைய பெயர் வள்ளி திருமணம் இல்லையா? இல்ல வேற எதா கட்டபொம்மை, முத்தாரமை, மகமா எது நாடகம் நடந்துட்டு இருக்கா? இல்ல இல்ல, வள்ளி திருமணம் தான். வள்ளி திருமணம் தானே. யாருக்கு திருமணம்? முருகனுக்கு. முருகனுக்கு தான் திருமணம். பெண்ணினுடைய பேர் என்ன? ஓ, பெண்ணுடைய பேர் வள்ளி. வள்ளி திருமணம் நாடகம், முருகனுக்கு கல்யாணம். அப்ப பெண்ணினுடைய பேர் என்ன? வள்ளி. வள்ளின்னு சொல்றீங்க, அப்ப வள்ளி இல்லைங்கிறீங்க. உங்க பேர் வள்ளி இல்ல, அப்ப நீங்க நாரதரே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது எப்படிங்க? என் பேரு நாதம், ராராகம், தாத்தாளம், ரீங்காரம். அந்த விளக்கம்ல அந்நியபுத்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. ஆக நான் என்று பிறந்தனாலும் நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது, நாரதன் என்ற திருநாமம் எனக்கு வச்சாங்க. சரியா? நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. உங்க நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூரு. வந்திருக்கிற நோக்கம் காவல்ன்றது எனக்கு தெரியும். திணற வச்சிருக்கீங்கன்றது தெரியும். உங்க உடன்முறையான சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்கன்றது தெரியும். நம்பிராஜனுக்கு நீங்க வளர்ப்பு மகன்றது எனக்கு தெரியும். ஆனால்
உங்க பேர் என்ன? அதான் வள்ளி. இல்ல, ஏன்னா நான் என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் சேர்ந்திருக்கக்கூடிய அப்படின்னு உங்களுடைய பேருக்கு நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. வள்ளின்னு நான் சொன்னேனே, வள்ளி கிழங்கு உண்டு பள்ளத்தில் கண்டெடுத்தாதான் வள்ளின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் வள்ளி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆக வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தின் அருகாமையில் வள்ளி கொடியிலே சுற்றி கிடந்தீங்க. சரி, அதான உண்மை. உங்களுக்கு எத்தனை அறிவு? உங்களுக்கு எத்தனை அறிவு? நான் சொல்றேன், உங்களுக்கு 5 அறிவு. 5 அறிவா? இதுவரை நல்லா பேசுறீங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள்ல பூரா நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கள் நானும் ஏத்துக்கிறேன், மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு 5 அறிவா? இப்போ ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3வது அறிவு நீரில் வாழும் உயிரினங்களுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, 6 அறிவு மனிதர்களுக்கு, 7 அறிவு உங்களை போன்ற ஞானிகளுக்கு. அப்ப எனக்கு 5 அறிவுன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு அதே 5 அறிவு அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும். நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்ல மாட்டேனா? ஏன்னா ஒரு பழமொழியை தெரிஞ்சுக்கணும். ஊருக்கே பாப்பாரா வைத்தியம், அட உனக்கு யாரா முத வைத்தியம் பார்ப்போம், பைத்தியம் நாங்க. நீங்க வைத்தியம் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்க வச்சுக்காங்களேன், கடைசியில பைத்தியம் முடிச்சுட்டு போயிருவீங்க நீங்க. பரவாயில்ல, சரியா? நான் ஏற்கனவே கிருமா வள்ளி இல்லைங்கிறது நான் இப்பயும் சொல்றேன். 5 அறிவுங்கிறது எனக்கு 5 அறிவு அப்படின்னா ஏன் கூட பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு அதே 5 அறிவு தான். உங்களுக்கு 7 அறிவு எல்லாம் கிடையாது, உங்களுக்கு 5 அறிவு தான். நீங்க எப்படி என்ன பார்த்து 5 அறிவுன்னு நான் நிரூபிக்க முடியும்? என்ன பார்த்து நீங்க எப்படி 5 அறிவுன்னு சொல்லலாம்? நான் சொல்றேன், நீங்க என்ன பார்த்து 5 அறிவு நீங்க சொல்லும்போது நான் உங்களை பார்த்து 5 அறிவு நான் சொல்ல மாட்டேனா? ஏன் இடத்துக்கு தானே வந்துகிட்டு என்னை நாடி என்னை தேடி வந்த நீங்க என்னைய பார்த்து 5 அறிவு நீங்க சொல்லலாம். உங்களை பார்த்து நான் 5 அறிவு நான் சொல்ல மாட்டேன். சும்மா பேர் வாசல் இருக்கு நாய் நினைக்குமா? ஒரு சோறு கூட நமக்கு தான் நினைக்குமா? அந்த மாதிரி இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? நாயகம். மக்கள் எல்லாரும் பார்த்து என்ன சொன்னாரு? சும்மா தைரியமா சொல்லுங்க, என்ன பேர் சொன்னாரு? வள்ளி நாயக். அப்ப என்னமோ வள்ளியா வள்ளி இல்லையே உங்க பேரு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வள்ளி நாயகம் யார கூப்பிடுறாங்க? யாரு பக்கத்துல? வாஸ்தவமான பேச்சு. இப்ப அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவர் தம்பின்னு கூப்பிடுற, என் பேர் தம்பியா? சரிதான், என்னை கூப்பிடுறீங்க தம்பின்றீங்க. அவர் சொந்தக்காரா இருப்பாரு, மாப்பிள்ளாண்டுவாரு. அப்ப நான் மாப்பிள்ளையா பேரு? விஷயம் இருக்குல்ல, அது உண்மைதானா? யாருப்பா அப்படியா? அப்ப பேரை சொல்லிதானே கூப்பிட்டாரு வள்ளி அப்படின்னு வந்திருக்க. உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் என்ன? உன் பேர் சொல்ல தெரியுதா உனக்கு? என்ன சொல்ற? பைத்தியம் பார்க்க வந்தாரு, வைத்தியம் பார்க்க வந்தாரு. நான் உனக்கு வைத்தியம் பார்ப்பேன், உங்க அப்பனுக்கு அப்ப இருக்கான் பாரு, அந்த அப்பனுக்கே வைத்தியம் பார்க்கிறேன். அப்படியாங்க? அட இதுவரை தெரியாம போயிருச்சு இந்த பேச்செல்லாம். எங்க வைத்தியம் பார்க்க சொன்ன கூட தப்பாயிரும். அவனுக்கே நான் காரியம் பார்க்கிறேன். உங்க அப்பனுக்கே அப்ப இருக்கேன் பாத்தியா, அந்த அப்பனுக்கே நான் காரியம் பார்க்கிறேன். போக போக தெரியும் முன்னம்பலம் செய்தின்றது மாதிரி பேச பேச தெரியும். சரியா? கேட்டீங்களே ஆரம்பத்துல வள்ளியா உன்னுடைய பேருன்னு கேட்டீங்க. அது ஒரு பக்கம். வள்ளியா அதெல்லாம் சொல்ல வேணாம். 2 விஷயம் மட்டும். என்ன விஷயம்? எனக்கு 5 அறிவுன்னு சொன்னீங்களா? எதை வச்சு நாரருக்கு 5 அறிவுன்னு சொன்னீங்க? ஆரம்பத்துல சொன்னது யார்? நீங்க சொன்னீங்க. நீங்க அர்த்தத்தை சொல்லுங்க, நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் தெரியாத, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க என்னைய பார்த்து 5 அறிவுன்னு சொன்னீங்க. 5 அறிவுன்னு எதுக்காக குறிப்பிட்டு 5 அறிவுன்னு சொன்னீங்க? சொன்னா கதை முடிஞ்சு போகும். சொன்னா கதை முடிஞ்சு போயிருமா? சொல்லுங்க, சொல்லிதான் பாருங்க. இத சொல்லி நீங்க சமாளிக்கிறீங்களாக்க? ஏதோ வார்த்தையை விட்டுட்டா திருப்பி கேட்டுட்டாங்க, இப்படி ஒரு காரணத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றீங்களாக்க? காரணத்தை சொல்லுங்க, கதையே முடிஞ்சாலும் பரவாயில்ல. சொல்லுங்க. 5 அறிவுன்னு என்ன பார்த்து எதுக்காக நீங்க சொன்னீங்க? வள்ளிக்கு 5 அறிவுன்னு சொன்னீங்க. சரிங்க, காரணம் பாருங்களேன். என்ன காரணம் சொன்னீங்க? ஓரறிவு மரம் செடி தாவரம் இருக்கும், ஈரறிவு நீர்வாழ் வீரம், 3 அறிவு ஊர்வன, 4 அறிவு பறவை, 5 அறிவு ஆடு மாடு. நான் ஆரம்பத்துல கந்தபுராணத்தை சொல்லிட்டேன். வள்ளி எங்க இருந்து வந்தா? மகாவிஷ்ணுடைய ஆனந்தத்தில் அவதரித்து மானீசன் வயிற்றிலே பிறந்தேன். யாருடைய வயிற்றில பிறந்தா? மானுடைய வயிற்றில பிறந்தவர்.
மானுக்கு எத்தனை அறிவுங்க? மானுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மானுக்கு பிறந்தவ வள்ளி. போதுமா? மானுக்கே 5 அறிவுனா 5 அறிவு ஜீவராசிக்கு பிறந்தவ, அப்ப இவளுக்கு 5 அறிவு தானே. நான் வள்ளிக்கு 5 அறிவு நான் நிரூபிச்சுட்டேன். நீ எதை வச்சு நாரதருக்கு 5 அறிவுன்னு சொல்லு. மானுக்கு பிறந்ததுனால 5 அறிவுன்னு சொல்றீங்க. காரணத்தை ஏதோ ஏத்துக்கிறேன். ஆனா உங்களை பார்த்து என்ன ஏத்துக்கிறேன்னா நான் சொன்னா சரிதானுங்க. சரிதான். மானுக்கு 5 அறிவு, மிருகம். நல்ல விஷயம் தான், நான் ஏத்துக்கிறேன். நன்றிண்ணே, கைதான் நான் சொல்லுக்கு நன்றி. அதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படின்னு உங்களை நான் காட்டி கொடுக்கல விரும்பல. ஆனா உங்களை பார்த்து 5 அறிவுன்னு நான் சொன்னேனே, நான் எதுக்கு தெரியுமா 5 அறிவுன்னு சொன்னேன்? ஏன்னா ஒரு சில பழமொழி இருக்கு. என்ன பழமொழி தெரியுமா? காத்திருந்த பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன அப்படின்னு பழமொழி இருக்கு. இருக்கா இல்லையாப்பா? காத்திருந்த பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நாரத மகரிஷி உங்களுக்கு தான் பொருந்தும். எப்படி அப்படின்னா, ஒரு நேரத்துல பாட்டியவே நீங்க காதலிச்சீங்க. யாராரு? நீங்களும் உங்க இருங்க, நாங்க சொல்லுவோம். ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் ரத்த கொதிப்பா? நீங்களும் உங்க நண்பன் பர்வத முடிவரும் சேர்ந்து அன்னைக்கு பாட்டியவே காதலிச்சீங்க. அப்படி பாட்டியவே காதலிச்சு குரங்கு முகமா போனீங்க. யாரு? நாரத மகரிஷி நீங்களும் உங்க நண்பரும். அப்ப பாட்டியவே காதலிச்சு குரங்கு முகமா போனாரே, அந்த குரங்குக்கு எத்தனை அறிவுப்பா? 5 அறிவு தானே. அதனால உங்களை பார்த்து நான் 5 அறிவுன்னு சொன்னேன். இது எப்படி? கைதட்டிய ஒரு அன்புலத்திற்கு நன்றி. சரி, என்ன சிரிப்பு வருது? என்ன சிரிப்பு? நான் போய் வர வாங்கிட்டு வந்தேன். சரி, அதனால 5 அறிவு நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? இப்போ உங்க பேரு கேட்டனே, உங்களால பேரு சொல்ல முடியுதா? பெருமையுடைய சாரம்சம் பெருமையெல்லாம் பீத்திக்கிற கூடாது. வரம் வாங்கிட்டு வந்தா என்ன வரத்தை நீங்க கிழிச்சீங்க? வரம் வாங்கிட்டு வந்தா சாபம் பெற்றிருக்கீங்க. வரம் என்ன வரம்? பெருமைப்படுத்துறீங்க. அப்படியே சாபம் வாங்கினேன், சாபம் தான் வாங்கினீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் என்ன வரமா வாங்கினீங்க நீங்க? ஸ்ரீமதின்னு சொல்ல ஒரு அழகான பெண்ணு, பெண்மகளை நான் காதலிச்சேன். என் கூடயே சேர்ந்து தெரிஞ்சாரு என்னுடைய நண்பர் பர்வதமுனிவர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் என் கூடயே வருவாரு. எப்படின்னா, ராமாயணத்துல ராம வனவாசம் போன கூட யாரு வந்தது? கூட யாருமா போனது? ராம வனவாசம் போகும்போது அவன் கூட யாரு போனது? பக்கத்து வீட்டு முனியாண்டி போயிருப்பாரு. கேட்கிறாரு ஒரு கேள்வி. லட்சுமணி போயிருப்பாரு. சொல்லுங்கப்பா கதைய. நல்ல பெரிய வாத்தியாரு பாடம் நடத்துறாரு. அந்த பேரை சத்தமா சொல்லுவா. லட்சுமணன். ராம வனவாசம் போகும்போது கூட லட்சுமணன் போனா இல்லையா? அதே போல என் நண்பர் என் கூடயே சேர்ந்து தெரிஞ்சாரு. சரி, நான் தான் பார்த்து காதலிக்கிறேன்னா எனக்கு தெரியாமலே அவருக்கும் கொஞ்சம் சபல புத்தி அவன் மேல இருந்திருக்கு. எனக்கு இது தெரியாமலே போச்சு. அப்பதான் பார்த்தா அந்த பெண்ணுடைய தகப்பெண்ட போய் சொன்னேன், ஐயா நான் ஸ்ரீமதியை காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நாளைக்கே சுயம்பரம் நடத்துறேன், சுயம்பரத்துல கலந்துக்கங்க, என் மகன் யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவங்க திருமணம் முடிச்சுக்கங்க. இப்ப ஸ்ரீமதியை திருமணம் முடிக்கணும். வைகுண்டத்துக்கு போனேன், என் பாட்டை மகாவிஷ்ணு பெருமாட்ட வரத்தை வாங்கிட்டு வந்தேன். ஐயா நாளைக்கு ஸ்ரீமதிக்கு சுயம்பரம் நடக்குது, அந்த சுயம்பரத்துல எனக்கு எதிர்த்தாப்புல எவனாவது உட்கார்ந்துருந்தா அவனுக்கு குரங்கு முகமா போன்ற வரத்தை வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, சுயம்பரத்துல யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்ப என்னுடைய நண்பர் பர்வத முனிவர், அவர் எனக்கு எதிர்த்தாப்புல இருக்க அரியாசன் உட்கார்ந்து இருந்தார். பாருங்க, அப்ப என் நண்பனுக்கு தான் குரங்கு முகம், நமக்கு நல்ல முகம்னு நண்பனை பார்த்து நான் சிரிக்கேன். அவர் என்ன பண்ணிட்டார், நாரதருக்கு தான் குரங்கு முகம், நமக்கு நல்ல முகம். அவர் என்னைய பார்த்து சிரிக்க, நான் அவரை பார்த்து சிரிக்க. அப்ப நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிக்கும் போது ஊரே எங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிச்சு. சிரிக்கிறப்ப பாருங்க, மகாவிஷ்ணுவான பெருமாளே வந்தாரு. இந்த அம்மா மாலையோட வந்துச்சு. வந்தது மகாவிஷ்ணு கழுத்துல மாலையை போட்டுருச்சு. அப்ப நான் குரங்கா இருந்தேன். குரங்கா இருந்து கொண்டு சாபத்தை நான் வாங்கல, சாபம் கொடுத்தேன். யாருக்கு? மகாவிஷ்ணுவான பெருமாளுக்கு. ஐயா என்னைய வாகனமாக்கிட்டு, என்னைய குரங்கா மாத்திட்டு நீ ஸ்ரீமதியை திருமணம் முடிச்சுட்ட, அடுத்த அவதாரம் உனக்கு ராம அவதாரம். அந்த அவதாரத்துல நீ சீதையை புரிஞ்சிருப்ப. அப்போ ஒரு வானர்தாயா உனக்கு உதவி பண்ணும்னு சொன்னனாலதான் ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமாள் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருவதற்கு காரணமா இருந்தது நாரத மகரிஷி. அது மட்டுமா, ராமாயணம் சொல்லக்கூடிய இதிகாசம் கிடைப்பதற்கு காரணமா இருந்த நாரத மகரிஷிங்க.
ஆக வரத்தை நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனாலதான் குரங்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கதைக்குள்ள வர வள்ளிதரும் நாடகத்துக்கு உங்க பேர் என்ன? என்ன நான் சுருக்கமா சொல்லி முடிச்சு நீங்க அப்படியே உங்களை பெருமைப்படுத்தி சொல்ற மாதிரி அப்படியே சொல்றீங்க. சரி பரவாயில்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி ரங்கனையே ஜெயிக்கிறோம் அப்படின்றது மாதிரி என்னுடைய பெயருக்கே வந்திருக்கீங்க. என்னுடைய பெயர் வள்ளிங்க. இல்ல. அப்ப அப்பா பேர் நம்பிராஜன் சொல்லுவேன். அப்ப அது இல்லைடுவீங்களா? நம்பித்தலவே ஏத்துக்கிறேன். சுற்றூரு உண்மை, சரி. நங்கை மோகினி உண்மை, வளர்த்தெடுத்தவங்க உண்மை, உன்னை காட்டுக்குள்ள கண்டெடுத்தாங்கன்ற உண்மை. ஓ பேர் என்ன? இது கேள்வியா? நான் எப்பவுமே யார்த்தையும் கேள்வி கேட்கிறேன். நான் ஆரம்பத்துல இருந்து என் வசனத்தை கேட்டீங்களா? உங்களை பற்றிய சில விவரம் கேட்கணும் சொன்னேன். அதை விட அதுக்கு முன்னாடி பேசுனதை பாத்தீங்களா? உங்க அண்ணனை பார்த்தேன் பேசணுன்ற எண்ணம் வரல, உங்க தோழியை பார்த்தேன் கேட்கணுன்ற ஆசை வரல. ஆனா வள்ளி நாயகம் உங்களை பார்த்தோன்னே என் மனசுல இருக்கிறது உங்களை சொல்லணுன்ற எண்ணம் வந்திருக்குன்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? வள்ளியினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேக்குறீங்க? என்ன வள்ளி கிழவன் தோன்று பள்ளத்தில் கண்டெடுத்ததால் வள்ளி. அப்ப வள்ளியினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனக வேங்கை பூங்குரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கனக வேங்கை பூங்குரத்தி அழைப்பது வள்ளி என்று அழைப்பார்கள். இதுதான் உண்மை. ஏத்துக்கிறீங்களா? உங்க உடன்பிறவாத சகோதரர்கள்? உடன்பிறவா அண்ணன்மார்கள் 7 பேரு. அவங்க 7 பேருக்கு பேரு தெரிஞ்சுக்கிறோம்ல. நாடகம் வள்ளிதரும் நாடகம் போடுறோம். நீங்களும் சொல்றீங்க எங்க உடன்பிறவாத அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்கன்னு வள்ளிய ஊரம் சொல்றீங்க. அந்த 7 பேர் பேர் என்ன? 7 பேர் வரத்தை விழுந்த இடத்துக்கு எங்க அண்ணன் ஒரு ஆள் வந்தாலே தாங்க முடியல இடம். எங்க அண்ணன் சங்கரன் உள்ளுக்கு இருக்காரு. அவரை வேணா கூப்பிடுறேன், அவர்கிட்ட கேளுங்க. 6 பேருடைய பேரு அண்ணன் சங்கரா. அவர் சங்கரா இருங்க. 7 பேர் பேரை கேட்டீங்கல்ல, என்ன சொல்லு? சரி வாங்க வாங்க நாரத மகரிஷிய சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போனா ஏன்னா உடன்பரவா சகோதரர்கள், உடன்பரவா அண்ணன்மார்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கனம், சடையல், மங்கள், மகுடன், வள்ளன், வள்ளரன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பரவா சகோதரர்களுடைய பேரு இதுதான். கூட வர்ற தோழியினுடைய பேரை ஏதாவது சொல்லணுமா? தாத்தாவோட பேரு சொல்லணுமா? தாத்தாவோட பேரு அரும்புகள், பாட்டியோட பேரு செஞ்சலட்சுமி, தாத்தாவோட தாத்தா பெயர் ஆலவாயில், என் கூட வந்திருக்க தோழியோட பேரு இருள. இதுல என்ன வேணும்? வேணா உங்களை ஊர்ல விடவா? யாரோட? 52 பொண்டாட்டியோட. இருங்க, உங்களை ஊர்ல விடுறீங்க. எங்களை விடுற விடுறீங்களா? கையில் என்ன வச்சிருக்க? கவனாகப்பட்டது. கவனம் வச்சு என்ன பண்ற? உங்களை மாதிரி யாராவது திமிரு குடிச்சவங்க வந்தாங்கன்னா அடிச்சு விரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணன் தான் சாந்தமான முனிவர் நாரதர் சொன்னாரு. திமிரு எனக்குன்றீங்க. பறவைகளை விரட்டுவதற்கு. பறவையை விரட்டுறியா ஓட்டுறியா? விரட்டுறேன். விரட்டுறதுக்கு ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்ப ஆடு மாட ஓட்டு தொழுவத்துல அடைக்கிறதுன்னு இருக்கு. இந்த பக்கம் இனிமேல் வரவே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்கணும்னு இருக்கு. இப்ப நீங்க விரட்டுறீங்களா ஓட்டுறீங்களா? இனி இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு விரட்டி அடிக்கலாம்னு ஒரு முயற்சியோட இருக்கு. நீங்க அடிக்கலாமா? என்னது? நீங்க அடிக்கலாம்னா அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எங்க இப்ப விரட்டுறேன்னு சொன்னா பிரச்சனை இல்ல, அடிக்கிறது தப்பு இல்லைங்க. ஏங்க நாங்க எதுவும் கல்லால அடிச்சு பறவைகளை எதுவும் ரத்த காயம் ஏற்பட்டாதான் அது தவறு. சரிங்க. ஆளும் சோ அப்படின்னு முருகனினுடைய திருநாமத்தை சொல்லிதான பறவைகளை விரட்டுற. இது ஒண்ணு தவறு கிடையாது, பாவம் கிடையாது. அப்ப கல் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப வெறும் ஓட்டாத்த ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் ஓட்டா ஓட்டலையா? ஆளும் சோ அப்படின்னு கானம் பாடி தானே வானம் பாடி விரட்டுறோம். வெறும் ஓட்டா எங்கிட்டு இருந்து ஓட்டுறோம்? நல்லா பாருங்க. வில்லு இருந்தா அதுல என்ன இருக்கணும்? அம்பு இருக்கணும். கவன் இருந்தா அதுல கல்லு தானே இருக்கணும். நீங்க தான் நாங்க கல்லெல்லாம் வச்சு விரட்ட மாட்டோம்னா அப்ப வெறும் ஓட்டு தானே அதுக்கு பேரு. அப்படியாங்க? வெறும் ஓட்டையே நீங்க பாத்துக்கிட்டு தெரிஞ்சவருக்கு எல்லாரையும் பார்த்தா அப்படி நீ சொன்ன வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒழுங்கா பேசணும். என்ன நாங்க வெறும் ஓட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? என்ன வெறும் ஓட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? கவன் என்ன வச்சு விரட்டுறீங்க? கவன்ல என்ன வச்சு விரட்டுறோம்னா தேனை திரைமாவு வச்சு விரட்டுறோம். வேணா எங்கன்னு திரைமாவு வச்சிருக்காரு, நான் வேணா தேன் வச்சிருக்கேன். ஆக தேனும் திரைமாவு வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்ப வீட்டுல கணவனுக்கு சோறு போட்டோம்னா சோறு போட்டிருக்கீங்களா? இன்னும் கல்யாணமே முடியல, எங்க சோறு போடுறது? காட்டுக்குள்ள இருக்கிறோம், தேனும் தினை மாவும் தான் கொடுக்க முடியும். தேனும் தினை மாதம். சரிங்க, அதுக்கே வர்றேன். இப்ப வீட்டுல கணவனுக்கு சோறு போட்டோம்னா அதுக்கு பேர் பணிவிடங்குவோம். வந்திருக்க விருந்தாளி, இப்ப நான் உங்க இடத்துக்கு வர்றேன், எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? விருந்தோம்பல்.
அதே சோறை கொண்டு போய் தெய்வத்துக்கு போட்டோம்னா படையல். அதே சோறை கொண்டு போய் ஒரு அடியாருக்கு, ஒரு பிச்சைக்காரனுக்கோ ஒரு பரதேசிக்கோ போட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு பேரு யாசகம். நீங்க இப்ப பறவைகளுக்கெல்லாம் தேனு திணைமாவை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருக்கீங்களே, அதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? எல்லாம் பாருங்க, சோறை கொண்டு போய் கணவனுக்கு போட்டா பணிவிட, சொந்தக்காரனுக்கு போட்டா விருந்தோமல், அதே சோறை கொண்டு போய் வாசல்ல இருக்க பிச்சைக்காரனுக்கு போட்டோம்னா யாசகம், அதே சோறை கொண்டு போய் தெய்வத்துக்கு போட்டோம்னா அதுக்கு பேர் படையல், அமீர்பாகம் எழுதுவாங்க சமஸ்கிருதத்துல. இப்படி பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிறேன்னா அதுக்கு பேரு ஜீவகாரண்யம். இப்ப ஜீவகாரண்யம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே உண்மை? அதான் உண்மை. ஜீவகாரண்யம் பண்ணி இதுக்கு முன்னாடி யாராவது ஜீவகாரண்யம் பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என் பேரை கேக்குறீங்க, அப்புறம் எதுக்கு காவலுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க, எப்படி விரட்டுறீங்கன்னு கேக்குறீங்க, இப்ப பார்த்தா என்ன கேக்குறீங்க? ஜீவகாரண்யம். இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? என்னுடைய பாட்டி செஞ்சலட்சுமி பண்ணிருக்காங்க. ஆனா பண்ணும் பொழுது அவர்களுக்கு பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. முல்லை நிலத்துக்கு வந்ததுனால அந்த பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த செஞ்சலட்சுமி எதுக்கு வந்தாங்க? காவலுக்கு தான். நடந்தது என்ன? திருமணம். அப்ப நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல தெரிஞ்சே கேளுங்களேன். வர்றவங்க ஒரு புருஷன் பிடிக்கதே வர்றீங்களா? அப்படியான நல்ல ஒரு விஷயம். இப்ப நான் கேக்குறேன், என் பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவருடைய விருப்பம், அது அவருடைய ஆசை, அது ஒண்ணு நடக்கணும் அப்படிங்கிறது விதி. நான் காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா முருகனுக்காக விதைக்கப்படல, திரையை காப்பதற்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். முருகனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். இல்ல முருகனையே தவிர்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏக்கத்தோட நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். என்ன பேச்சு? திரையை விதைச்சது யாரு? நான் தான். நீ விதைச்ச உங்க அப்பா வந்துச்சாரு? எங்க அப்பா வந்துச்சாரு. விதைச்சாரு. காவலுக்கு வந்திருக்கிறது யாரு? நான். நீ வந்திருக்க. என்ன திரை விதைச்சிருக்கீங்க? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை. கருந்தனைங்களுக்கு செந்தனை செந்தில் வடிவேலனுக்கு. செந்தனையை மட்டும் முருகனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எங்களுடைய விருப்பம், நாங்க அப்படித்தான் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு என்ன? அப்படி கிடையாதுங்க, கொடுக்கணும்னா ஏன் 2 தடவை கொடுக்கலாம்ல? ஏன் செந்தனையை மட்டும் முருகனுக்கு கொடுக்குறீங்க? ஏங்க கருந்தனை நாங்க சாப்பிடுவோம், கருந்தனை தெய்வத்துக்கு படைக்க கூடாது. அப்ப அந்த கருந்தனை எப்படிங்கிறது வெப்பமூட்டக்கூடியவை, சிந்தனை எப்படிங்கிறது குளிர்ச்சியானவை, முருகப்பெருமானுடைய மனசூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செந்தனை முருகப்பெருமானுக்கு புதைத்திருக்கிறோம். எந்த சூட்ட? மனசூட்டை. அப்போ முருகனுடைய சூட்டை தணிக்கத்தாங்க வந்திருக்கீங்க. மனசூட்டை. ஆமா, இப்ப வாங்க சோறு சாப்பிடுங்கன்னாலும் சாப்பிடுறதா, சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிடுறதானே. நீங்க இப்படி எல்லாம் கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வேற ஏதாவது கேட்டுக்கிட்டு பெரிய மனுஷனா நான் இப்ப சொல்றேன், கதையின் முறைப்படி கதைக்குள்ளதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் கதைக்கு ஊருக்குள்ளதான் நானும் பதில் சொல்லிடுறீங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நான் ஒண்ணும் இல்லை. மத்த ஆட்கள் இந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆழமா கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க பாரம்பரியம், வள்ளின்னா இப்படிதான் பேசணும், இப்படிதான் நிக்கணும்னு சொல்லி 10 வள்ளிக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடிய வல்லாள மாநகரத்துல இருந்து வந்தாங்க பாரம்பரியம். இப்போ உங்கள்ட்ட எல்லா விவரமும் இருக்குன்றனால விவரமான ஆள்றனால கேட்கிறேன். நான் கேட்டது தப்பு இருக்கா? இல்ல. நான் எது ராமாயணம் பேசுறேனா? இல்ல. மகாபாரதம் பேசுறேனா? இல்ல. புராணம் ஏதாவது பேசுறேனா? இந்த கந்த புராணத்துல வள்ளி காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆக உங்களை பற்றிய சில விவரங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டு முடிச்சுட்டீங்களா? அந்த அம்மா காவலுக்கு வந்துச்சு, திருமணம் பண்ணிட்டு போயிட்டா, கல்யாணம் வந்துச்சு. நீங்க வந்தீங்களே புருஷன் பிடிக்கதான் வந்தீங்களான்னு கேட்டேன். கிடையாது. அப்ப இல்லங்க, தப்புங்க, நீங்க சொல்றது நான் வந்தனால காவல் நடக்கும்னு சொன்னீங்க. சரி, நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப என்ன காவல்? திணை காவல்னு சொல்லுங்க. திருப்பி நான் கேக்குறேன், உங்கள மாதிரியே எல்லா பேருமே இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. சரியா? நீங்க ஒரு காலத்துல இருங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை அப்படிங்கிற 3ஐ எடுத்து இப்ப நீங்க தெரியலாம். சரியா? ஆரம்பத்துல 52 பொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சீங்க. நீங்க ஒன்னும் குறைஞ்சவர் கிடையாது. சரியா? எல்லா பேருமே உங்கள மாதிரி இருப்பாங்க அப்படி நீங்க நினைக்கவும் கூடாது. 52 பொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சீங்க. நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி பிரபவ, விபவ, சுக்குல, பிரமோதத, பிரச்சோபதி, ஆங்கிலச, ஸ்ரீமுக, யுவ, பவ, தாது, ஈஸ்வரா, வேகதானியா, பிரம்மதிசா, விக்ரம, விஷ்ணு, சித்ரபானு, சுபானு, தாரணா, பார்த்திபா, விஏ, கர்வசி, கர்வாதாரி, விரோதி, விக்ரோதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துர்முகி, வேவிளம்பி, விளம்பி, விகாரி, சர்வாரி, பிளவங்க, சுபகிறது, சோபுகிறது, குரோதி, விஸ்வாசினி, பரபவ, பிளவங்க, கிழக, சௌமியா, சாதாரண, விரோதிகிறது, பரிதாப்பி, பிரம்மதிசா, ஆனந்தா, ராக்ஷா, நல்ல, பிங்கள, கலைத்தி, கர்வாதாரி, எglத்திரி, துன்மகி, துர்முகி, ருத்ரோகாரி, ராட்சசி, குரோதர, அக்ஷயா என்று சொல்லக்கூடிய 60 குழந்தைகளையும் தொப்பில் கொடி வழியாக
இல்லையா? இப்படி எல்லாம் பெருமை வாய்ந்தவர் நீங்களும் தான். எல்லா பேருமே உங்களை மாதிரி இருப்பாங்க நினைச்சிடக்கூடாது. அதே போல எங்க பாட்டி மாதிரியே திருமணம் பண்ணவன் நானும் வந்திருக்கேன், அந்த நோக்கம் தான் எனக்கு இருக்கு. அப்படி நீங்க தவறான எண்ணமும் போடக்கூடாது. சரிங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல, நீங்க சொன்னதை வச்சு நான் ஏத்துக்கிட்டேன். சரியா? காவலுக்கு மட்டும் நான் கேட்கிறேன், வறண்ட நிலத்துக்கு என்ன வேணும்? தண்ணீர். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம். அழுத பிள்ளைக்கு பால். தத்தி தத்தி நடக்கிறவனுக்கு என்ன வேணும்? உங்களை மாதிரி தத்தி தத்தி நடக்கிறவருக்கு நல்லா தானே நடக்கிறேன். போங்க சொல்லுங்க, தத்தி தத்தி நடக்கிறவனுக்கு என்ன வேணும்? கல்லு வண்டி வேணும். என்னது? அதான் வேணும். நான் பூலிச்சாமி கேட்கிறேன். தத்தி தத்தி நடக்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? நடக்கிறவனுக்கு என்ன வேணும்? ஊண்டுகோல் வேணும் சொல்லு. சரி, உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஒரு குமரிக்கு என்ன வேணும்? குமரிக்கு என்ன வேணும்? நல்லா பாதுகாப்பு வேணும். அது எந்த கடையில் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. என்னது? நல்ல பாதுகாப்பு வேணும். அம்மா அப்பாவினுடைய பாதுகாப்பு, அண்ணன்மார்களினுடைய பாதுகாப்பு, உற்றார் உறவினர்கள் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு எல்லாம் இல்லைன்னா தனக்கு தானே பாதுகாப்பு. ஏன்னா மனம் கூடினால் வாழ்க்கையும் கூடும். மண்டம் உடைந்தாலும் மண்ணும் கள்ளுமாது கிடைக்கும், மனம் உடைந்தால் மண்ணாங்கட்டி கூட கிடைக்காது. மனசு உண்மையா இருந்தா எந்த பக்கமும் தவறு நடக்காது இல்லையா? தாய் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பு தருவாங்க? தாய் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பு தருவாங்க? வளரும் வரைக்கும். அதுக்கப்புறம் அண்ணன்மார்கள் எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு தான்? இப்ப கூட எங்க அண்ணன் தான் பாதுகாப்புக்கு வந்திருக்காரு. ஏமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளை ஊட்டிய பாப்பாரா உன்னைய பாப்பாரா? என்னை பார்த்தா நான் சொல்லிட்டேனே ஒரே பதிலா, தனக்கு தானே பாதுகாப்பு. தனக்கு தானே பாதுகாப்பு எப்படி கொடுக்கும்? தனக்கு தானே பாதுகாப்பு. மனக்கதவை சாத்தி கொண்டால் எந்த ஒரு கெட்ட நோக்கங்களும் வராது இல்லையா? அப்போ உன் மனசுல யாருமே இல்லையா? யாருமே கிடையாது. அப்ப எப்படி நீ காவலுக்கு வர முடியும்? என்ன காவலுக்கு வர முடியும்னா முருகன் நினைத்து காவலுக்கு வந்திருக்கேன். ஏன் யாரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் காவலுக்கு வரணும்னு இருக்கா? வச்சிருக்கிறத நான் கேட்கிறேன். யார சொன்னீங்க? முருகனை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நானா சொல்றேன், நீதான் சொல்ற முருகனை நினைச்சிருக்கேன். அப்ப மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. வச்சிருக்க விஷயத்த என்ன சொன்னானா? விஷயத்த என்ன சொன்னானா? அது ஊருக்கே தெரியும். சரி, மொத்த பெண்களுக்கு பருவம் எத்தனை? 14. அதுல நீங்க அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம்ல எத்தனை வயசு? 11 வயது முதல் 14 வயது வரை பருவம். ஆமா. பருவம் அடைஞ்சதை எப்படி உணர முடியும்? இத போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க. அப்படி கிடையாதுங்க, ஒரு பெண்ணிட்ட தானே கேட்க முடியும். இப்ப கோவில்ல போய் திருநீர் யார்கிட்ட கேட்க முடியும்? வாசல்ல இருக்க பூசாட்ட கேட்கலாம், பூசாட்ட கேட்க முடியும். பருவம் அடைஞ்சிட்டு எப்படி உணர முடியும்னா அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு, இந்த 4 விஷயங்களும் பயிர்ப்புங்க. ஆக பயிர்ப்பு இதெல்லாம் இருக்க பெண்ணிடம் தான் அப்ப மங்கை பருவம்னு தெரிஞ்சுக்கலாம். அதான உண்மை. அப்படி அடைஞ்சிருக்க பருவத்துக்கு உருவத்துக்கும் உனக்கு நான் தான் புருஷன். பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? புருஷன். புருஷனா மாப்பிள்ளையா இல்ல கணவனா இல்ல நாதனா? உனக்கு மாப்பிள்ளை வேணுமா, புருஷன் வேணுமா, நாதம் வேணுமா? நீங்க பார்த்துட்டு வந்தவர் முத ஒழுங்கானவரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புருஷனா ஏத்துக்கிறேன், மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். இந்த ஊர்ல பெரிய பணக்காரு, அப்புறம் பெரிய ஆம்பளை கூட, சரி, அப்புறம் செயலாளர். பேரை சொல்லுங்க. சொன்னதுதாமா வீண்வாதம் பேசிடலாமா? வாய்ப்பாடு எப்படி இருக்கு எந்தனுக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன்கூட்டி. கந்தனுக்கு நீதானம்மா 2ஆம் பொண்டாட்டி. சொன்னாக்க சொன்னது கந்தனுக்கு நீதானம்மா 2ஆம் பொண்டாட்டி. அவன்
கூட்டு கொடுத்து சொல்லிட்டு உன்னை முருகனை கூட்டு கொடுத்து சீமாட்டி ஆக்கி காமிக்கிறேன். நான் காரணம் இல்லை, நான் வந்திருப்ப பிரம்ம முடிச்சு முருகா. ஏமா வள்ளியம்மா சொல்லுங்கப்பா. ஏமா மகளே, நீ வந்த உடனே முருகனைத்தானே கல்யாணம் முடிக்கிறது சொன்ன. ஆமாப்பா. நீ நினைச்ச மாதிரியே உன் மனசோட முருகனை பார்த்துட்டு வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் கட்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? சும்மா அப்படி சொல்றத இப்படி எல்லாம் சொன்னாதான் வேகமா நல்ல காரியம் நடக்கும். நம்ம சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியா? முருகா சீக்கிரம் மாறுங்களாப்பா.